அங்கெல்லாம் போகாதீங்க, பாம்பு இருக்கு. நான் இன்னமும் நேரடியாக என்ன காட்ட மாட்டாரு கண்ணில் இருக்காரு உள்ள உள்ளார இருக்காரு. அந்த அஞ்சிட்டு நாங்க அப்படியே தான் இருக்காரு. அப்படியேதான் வந்து அதுக்கு கொடுத்து வைக்கணும். கொடுத்து வச்சாதான் அவரை நேராக பார்க்க முடியும். உள்ளுக்குள்ள நான் போறா உள்ள இருக்கு ஆபத்து வந்ததுனால சொல்றேன், இருக்கிறதுனால சொல்றேன். ஆபத்து இருக்கிறதுனால நீங்க தனியா யாரும் இந்த இடத்துக்கு வரவே வராதீங்க. அங்க ஏதோ ஒரு கோடு உள்ள போட்டு அந்த பொந்து உள்ள போற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஜீவன் இல்லாம இருக்காது. பெருமாளுக்கு அடுத்து இந்த கோயில்ல சொல்லப்படுற ஒரே விஷயம் சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. 5 தலை நாதங்க. நான் உள்ள வந்தப்போ பாம்பு இருக்க நிறைய சாத்தியங்கள் இருக்கு. ஏன்னா சுத்தி காடுதான். ஐயோ கடவுள. ஆனா இந்த கோபுரம் கூடிய விரைவில் அலைஞ்சேரும் இருக்கு. ஸ்பிரிமனை எல்லாமே இங்கேயே கிடக்குங்க. பன்மூடங்களாலும் இந்த கோயில் அழிகல, இந்த மனிதர்களாலையும் இந்த கோயில் அழிஞ்சிருச்சு. தயவு செய்து இந்த கோயிலுக்கு யாரும் வராதீங்கன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதானே, பார்க்கதான் சின்னதா இருக்க மாதிரி இருக்காரு. ஏய், வாராசா நண்பர்களுக்கு வணக்கம். மிகப்பெரிய அரண்மனையில இருந்த ஒரு ராஜா குடிசைக்கு வந்த கதை மாதிரி பெரிய கோபுரத்துக்குள்ள அமர்ந்திருந்த இந்த பெருமாள் சிலை இப்ப ஒரு விநாயகர் ஆலயத்து வாசல்ல வைக்கப்பட்ட கதை உங்களுக்கு தெரியுமா? இந்த இடம் நம்ம தொட்டி மாத்தூர், அதாவது ஐயம்பேட்டையிலேருந்து கண்டியூர் போற ஒரு மெயின் ரோட்ல தொட்டி மாத்தூர்ல ஒரு பிள்ளையார் கோயில் வாசல் அமர்த்தப்பட்டிருக்காரு. இவரோட கோயிலுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். போய் காட்டுறேன் பாருங்க. சாமி இங்கே உள்ள சாமி தான் பெருமாள் சாமி. அதை கொண்டாந்து இங்கே வச்சு அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி புள்ளியாவையில் வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது. நாங்களும் இங்கே சின்ன பிள்ளைன்னு தான் இருக்கோம். ஆனால் அதில் ஒரு சிலையை தூக்கிட்டு போட்டானோ எவனோ உள்ள கோயிலுக்குள்ள பண்ண இங்கே இருந்தது ஒரு கை உடைஞ்ச சிலை, ஒரு அம்மா அந்த பெருமாள் இந்த கோயிலில் எடுத்துருந்தது. அது இங்கே அங்கேருந்து வந்தது தான். யாரும் முன்னோர்கள் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த கோயிலில் அந்த பெருமாள் மட்டும் தான் தந்திருக்காரு. அங்கேயே எடுத்து என்ன சொல்ல திருடப்பட்டுருது. இது அதே வச்சுருந்தேன். அது நெருக்கி இப்போ ஒரு 15 வருஷம். ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம்ல இப்போ கோயிலில்? போகலாம். கோயிலெலாம் இல்லை இப்போ. அது சுத்தமாக எல்லாம் இது மம்மாரி பெஞ்சு மூடி. மம்மாரினா போயில மண்ணா பெஞ்சிச்சுல முத இந்த இது மணல் மூடு மாதிரி அந்த மணலுக்கு எல்லாம் மணல் பெஞ்ச மாதிரி சொல்லி சார் தெரியாது சொல்லுங்க எனக்கு. மம்மாரி பெஞ்சு மொழி பிடிச்சி கோயில் உள்ள ஒன்றுமே இல்லையா? ஆனால் பெருமாள் உள்ள தானே. அதுக்குள்ளேருந்து எடுத்த சிலையெல்லாம் கொஞ்சம் நோண்டுனாங்க பார்க்கறதுக்காக. அந்த சிலையெல்லாம் அங்கேயே வச்சுருக்காங்க. வரிசையில் அந்த கோயிலை நோண்டி கிடச்ச சிலை எல்லாமே அங்கேயே போடப்பட்டுருச்சா? வரிசையில் வச்சுருக்காங்க. ஏன் அதை எடுத்து இந்த கோயிலில் எதுவும் வைக்கலையா? இங்கே பிள்ளையார் கோயிலில் கொண்டாந்து எப்படி வைக்க முடியும்? அந்த இல்லை பிள்ளையார் கோயில் இப்போ பிள்ளையார் கோயிலில் பெருமாளே வச்சுருக்காங்க. அப்புறம் மீதி என்னென்ன சொல்லுங்க, நான் போய் பார்த்தா தெரியும். நான் போய் பார்க்குறேன். உள்ள தாரா அங்கெல்லாம் போகாதீங்க. உங்களோட அப்பா காலத்தில் அங்கெல்லாம் போகாதீங்க, பாம்பு இருக்கு அப்படின்னு. நான் இன்னமும் நேரடியாக என்ன காட்ட மாட்டாரு கண்ணில் இருக்காரு உள்ள உள்ளார இருக்காரு. அந்த 5 தலை நாங்க அப்படியே தான் இருக்கு. அப்படியேதான் அந்த வெள்ளி சனியில் வந்து பார்க்கலாமா? வெள்ளிசனியில் வந்து பார்க்கறது வந்து அதுக்கு கொடுத்து வைக்கணும். கொடுத்து வச்சாதான் அவரை நேராக பார்க்க முடியும். எல்லாரும் பார்த்து எல்லாரும் பார்க்க முடியாது. இந்த லைன்லேயே வராங்க, இப்படி போயிருந்தாங்க போவாங்க. ஆனால் வந்து யாருமே அவரை பார்க்க முடியாது. உள்ளுக்குள்ள நான் போறா உள்ள இருக்கு. அந்த சாலையிலேருந்து அப்படியே இதுக்குள்ள ஒரு பாதை போகுது பார்த்தீங்களா? இது வழியாகவும் போய் அந்த கோயிலுக்குள்ள போகலான்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு பாதை அங்கே இருக்க சுத்தமாக முள் அடைஞ்சு போனதுனால போக முடியல. இதுவே போகலாமான்னு தெரியல சொன்னாங்க. அதன் வழியில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே வேலி போட்டிருக்கு. கோயிலே கண்ணு கெட்டின தூரம் வரையும் தெரியல, காடாக தான் இருக்கு. இதுக்குள்ளே தான் போகணுமா? அப்படியே காடு மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த இடுக்கில் அந்த கோயிலோட கோபுரம் அந்த பனை மரத்தை தாண்டி தெரியுது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு பெரிய கோபுரம். அந்த பனை மரம் உயரத்துக்கு கோபுரம் இருக்கு. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுது பார்த்தீங்களா? பனை மரம் ஒசரத்துக்கு அந்த கோபுரம் இருக்கு. பாதை தான் ஆனால் சுத்தமாக இல்லை. எப்படி போகிறதுனே தெரியல. இது ஒரு பாதையாக இருந்திருக்கும் போல இருக்கு. நாளடைவில் இப்போ வந்து காடு மண்டிடுச்சு. அதனால் அவங்களுக்குமே தெரில, இல்லை எப்படி போகிறேன்னு எனக்குமே தெரியல. ஆனால் உள்ளே போய் கோயிலையும் அந்த சுச்சுவேஷன் அங்கே எப்படி இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக பார்க்குறோம். அவ்வளோ பெரிய பெருமாள் இருந்த கோபுரம் இவ்வளோ பெருசாக இருக்குது. பார்க்காம போனேன். இப்படி நான் ஒரு கோயிலுக்குள்ளே தான் போனேன்னா இல்லை ஒரு மிகப்பெரிய வனப்பகுதிக்குள்ளே போனேன்னா ஒரே கன்ஃபியூஷன் தாங்க. காடு தானே தெரியுது. ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுவேன். அப்படியே அந்த காட்டுக்கு இந்த சைடு வந்தா இவ்வளோ பெரிய கோபுரம் அந்த காடு பகுதியும் மறைச்சிருக்கு. எனக்கே அந்த நூனி மட்டும் தான் தெரிஞ்சு. அந்த பார்த்தீங்களா?
பனை மரமும் அந்த கோபுரமும் ஒரே அளவில் இருக்கு. அதற்கு கீழே இன்னும் இந்த கோபுரம் முழுசா அழிவடையல. ஆனா இந்த கோபுரம் கூடிய விரைவில் அழிஞ்சே இருக்கும் போல இருக்கு. சுத்தி அந்த செடி பழந்துருச்சு. போக 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 அப்படியே அந்த செங்கல் அப்படியே உருக்கி உருக்கி அப்படியே கலப்போம்ல, 2 சைடும் வச்சு தேய்ச்சா என்ன ஆகும் செங்கல், அந்த மாதிரி அப்படியே பாருங்க உறிஞ்சு உறிஞ்சு கீழே கொட்டுது. இதுக்குள்ளதான் இன்னைக்கு போனோம். ஒண்ணுமே தெரியல. பாரு எப்பா கடந்து வந்த பாதையை தாண்டி உள்ள கோயில் கூட இங்கே தெரியல. இங்கே கோகுலம் எனக்கு பார்த்தா தெரியுது, கேமராவில் கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. போகிறதுக்கு முன்னாடியே கோயிலுக்குள்ள இருந்த எல்லா சிலையும் வெளில கிடக்கு. உடஞ்சது உடையாம இருக்குது. இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பிரம்மன் மூக்கு உடஞ்சிருக்கு, பிரம்மாபுரம் இருக்கு, 3 தலை இருக்கு, நடுவில் கரெக்டாக பிரம்மன் சிலை இதுவும் உடஞ்சிருக்கு. ஒரு சிவலிங்கம் அதோட பானம் மட்டும் அப்படியே எந்த சேதமும் அடையாம அப்பா அப்படியே இருக்குங்க. ஃபுல்லாகவே கோயில் கற்கள் தான். கோயில் எப்படின்னா செங்க கற்களையும் கருங்கல்லையும் வச்சு கட்டியிருக்காங்க. செங்கல் அப்படியே உரிய உரிய உள்ள இருக்க கருங்கல் அப்படியே வெளில வந்து உழுந்துருக்கு போல இருக்கு. திருமணி எல்லாமே இங்கேயே கிடக்குங்க. உடஞ்சிருக்கு. 1 2 கரெக்டாக 3 இது உடஞ்சிருக்கு. ஆனால் இந்த ஆவுடை வந்துச்சு, இந்த ருத்ரபாகம் வந்து அப்படியே முழுமையாகவே இருக்கு. இந்த சிலையும் அப்படியே தோல் தான் உடஞ்சிருக்கு, தவிர முழுமையாக இருக்குது. இது ஒரு பெண் சிலை மார்பகம் இருக்குது, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது கோயிலோட தூண் போகிற வழியிலே இருக்கு. ஆனால் கோயிலுக்குள்ளேயே போகல, உள்ளே போனாதான் தெரியும் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. வா அப்படியே நீங்கள் செடிக்கு பின்னாடி ஒரு நூல் இப்படி வந்தீங்கன்னா தெரியும், அந்த கோபுரம் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ இது என்ன கோயிலுக்குள்ளே போக முடியாது போல இருக்குங்க. இவ்வளோ காடு சார்ந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே கல், எங்கே பார்த்தாலும் கோயிலுக்கல்ல. அதுக்கு மேலே அப்படியே செடி பறந்து 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 அவன் இருந்த வழியுமே அடைச்சி கிடக்கு. எப்படி உள்ள போறேனே தெரியல. கடவுள இது என்ன மரம்னு தெரியல. அந்த மரம் ஒன்று ஃபுல்லாகவே முளைச்சி அப்படியே அந்த பாதையை அடைச்சிருக்கு. கோயில் அந்த உள்ள தெரியுதா, அந்த உள்ள கருவறைக்கு தெரியறதுக்கு முன்னாடி இங்கே அவ்வளோ பெரிய குழி பறிக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ பெரிய குழியை தாண்டி எப்படி அந்த கருவறைக்குள்ளே போகிறதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் உள்ளே போகாமல் போகிற மாதிரி இல்லை. இன்னைக்கு போயே தீரும். தனியாக யாரும் இங்கே வர வேணாம். நான் ஏதோ வந்தேன், ஒரு பார்க்க ஆர்வத்தில் வந்துட்டேன். ஆனால் இது தனியாக வந்து பார்க்குறதுக்கு உகந்த இடம் கிடையாது. இந்த இடம் சுற்றி காடு மேடு இருக்கிறதுனால எல்லாமே இங்கே இருக்கும். ஆபத்து வந்ததுனால சொல்கிறேன், இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆபத்து இருக்கிறதுனால நீங்கள் தனியாக யாரும் இந்த இடத்துக்கு வரவே வராதிங்க. இப்போ நான் நிற்கிறது கோவில் கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாதை. அந்த பாதையை சுற்றி பள்ளமாக்கி விட்டாங்க. பள்ளத்துக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ நான் திருப்பி இது 2 இப்படி ஏறி உள்ளே போனாதான் கருவறைக்குள்ளே போகிற மாதிரி. அப்பா இது போல கருவறைய நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. கருவறை மேலே அப்படியே இருக்கும்னு நினச்சிட்டு வந்தா இங்கே புலி போல அமைப்பு இருக்கா. இதை தாண்டி திருப்பி அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா அதற்கு மேலே ஒரு புலி போல அமைப்பு. விமானத்தோட ஒளி அப்படியே ஒரு நிலா வட்ட மாதிரி தெரியுதுல்ல, அவ்வளோ உயரமான விமானங்க. மேலே அந்த ஹோல் மட்டும் தான் தெரியுதா, சேதம் சுத்தமாக இல்லவே இல்லைங்க. ஒன்று அப்படியே நேராக ஒரு பிளவு போயிட்டே இருக்கு பாருங்க. இந்த பிளவு நாளடைவில் கண்டிப்பாக இதாயிரும். அங்கே ஏதோ ஒரு போடு உள்ளே போட்டு அந்த பொந்து உள்ளே போகிற மாதிரி கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஜீவன் இல்லாமல் இருக்காது. கீழே குதிச்சிருவோமா? குதிச்சா எப்படி ஏறுறதுன்னு நேரம் விட்டாரு. பாப்போம் என்ன இருக்கான்னு. அப்பா இதை எப்படி நான் கருவறையை தோண்டியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கருவறையோட ஹைட் இது தான். கரெக்டாக சாமி இருந்தால் சாமி வந்து அந்த கோமுகம் இருக்குல்ல வெளில போகிறது, இந்த ஒளி நல்லா தெரியுது பாருங்க. அதோட அபிஷேகம் இது வழியாக தான் வெளில போவோம். சாமி இந்த சுற்றுலா ஃபுல்லாகவே சாமி இருந்த இடம் தான். கருவறையை ஃபுல்லாக தோண்டி பார்த்துருக்காங்க. இதை நான் கேட்டேன், வெளியே தோண்டி பார்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த வெளில பார்த்த சிலைகள் எல்லாமே
இந்த கருவறையை தோண்டினப்ப தான் கிடச்சிச்சு அப்படின்னு ஊர் மக்கள் சொன்னாங்க. இங்கேருந்து கிடச்ச சிலைகள்ல அந்த பெருமாள் சிலையை மட்டும் அங்கே விநாயகர் சிலை இல்லை, விநாயகரோட சன்னதியில் வச்சுட்டாங்க. பெருமாள் சிலை இன்னொரு ஒரு அம்மன் சிலையும், அந்த அம்மன் சிலையும் திருடப்பட்டுருச்சான் இப்போ. அதனால பெருமாள் சிலையை மட்டும் பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னுமே இங்கே இந்த இது ருத்ரபானம் மட்டும் தனியாக கிடக்கு. அதையும் தூக்கிட்டு போய் வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. கோயில் வந்து இந்த சைடு பார்த்தப்ப இது மட்டும் பிளவுபட்ட மாதிரி இருந்துச்சுல, அந்த பாருங்க மேலே அது அப்படியே மேலே பிளவுபட்டு மேலே போயிட்டு இருக்கு. ரெண்டா அப்படியே பிறந்துருக்கு. வச்சு இந்த 2 கையும் வச்சு இப்படி ஒரு அமுக்குனா என்ன ஆகும்? 2 சைடும் ஒரு நொறுங்கும்ல, அந்த மாதிரி நொறுங்கி இருக்கு. கடவுளே, இது வந்து நான் பார்க்க ஒரு சைடு 1, இது ஒரு 2, இப்படி திரும்பி இப்படி இருக்கல பார்க்குறேன். இங்கே ஒரு பிளவு. இந்த விமானம் கண்டிப்பாக அழிஞ்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மழை வேகமாக பெஞ்சு இது பண்ணா கண்டிப்பாக இந்த விமானம் முற்றிலும் அழிஞ்சிரும். மேலே வந்து பறவை மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நான் வவ்வாலாம் என்னன்னு பார்த்துருவோம். மின்சக்கர வவ்வால் இருக்காங்க. சரி, இந்த ஆடிட்டே இருக்கு பார்த்தீங்களா, என்ன பறவைன்னு தெரியல எனக்கு. இங்கேருந்து கண்ணு பூசுது, அந்த அளவுக்கு ரொம்ப உயரமாக இருக்குங்க. வெளில போகணும், இப்படி ஏறுறதுன்னு தெரியல. அவரை அவசரப்பட்டு குதிச்சுட்டேன். போ. இந்த கோவிலில் இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மம்மாடுன்னு சொல்கிறாங்க, ஏதோ மணலால் மழை பெய்யும்ல, அந்த மணல் போல் அந்த புழுதி மழை இல்லை, அந்த புழுதியை அடித்து இந்த கோயிலை கிட்டத்தட்ட அப்படியே ஒரு மொட்டு மாதிரி சேர்த்துருச்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த காடுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சு அந்த மோடு இப்போ கரைஞ்சிருக்கு. இந்த மோடு ஏறி இந்த கோயிலையும் ஃபுல்லாக அப்படியே மறைச்சிருச்சான். அதனாலே இங்கே ஆட்கள் வர்றது சுத்தமாக குறைஞ்சி போச்சுன்னு இன்னொரு காரணமும் இதில் சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. பெருமாளுக்கு அடுத்து இந்த கோயிலில் சொல்லப்படுற ஒரே விஷயம் சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் சொன்னாங்க, 5 தலை நாகங்க. 5 தலை நாகம் இங்கே ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் சொல்லியிருக்காங்க, ஆனால் அது இங்கே தான் இருக்குன்றதை நம்புகிறாங்க. பார்த்தவங்களும் இருக்காங்க, பார்க்காதவங்களும் இருக்காங்க. ஆனால் 2 பேரும் சொல்கிற ஒரே விஷயம் 5 தலை நாகம் இந்த கோயிலில் இருக்கு அப்படின்னு. நான் உள்ளே வந்தப்போ பாம்பு இருக்க நிறைய சாத்தியங்கள் இருக்குது. ஏன்னா சுற்றி காடு தான். 5 தலை நாகத்தில் நான் ஒரு தலை நாகம் இருந்தாலே சதறி ஓடிடுவேன். 5 தலை நாகலாம் எனக்கு நான் சொல்லவா வேணும்? நாளடைவில் இந்த கோயிலில் என்னதான் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இந்த கோயிலை அழிய விட்டது மிகப்பெரிய தப்புங்க. அதுதான் நான் சொல்லுவேன். இவ்வளோ பெரிய கோயில், பெருமாள் கோயிலே, இவ்வளோ பெரிய கோபுரம் கொண்ட கோயிலே, ரோட்லேருந்து பார்க்குறப்ப இந்த விமானம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி பார்த்தா அந்த பனைமரம் தெரியுது அப்படின்னா இந்த விமானமும் தெரிஞ்சிருக்கணும். இந்த காடு செடியை மண்டி பனைமரத்தையும் அந்த செடியும் அப்படி சுற்றினதுனால இவ்வளோ பெரிய விமானம் ரோட்லேருந்து பார்க்குறப்ப சுத்தமாக தெரியல. 1 இன்ச்சு அந்த ஒரு 100 அடிக்கு முன்னாடி பார்த்தாலும் மறைஞ்சிருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ முற்பதரம் மண்டிருச்சிங்க இந்த கோயிலில். இங்கேருந்து பார்க்குறப்ப தெரியுதா, நான் சொன்னால முற்பதரம் மண்டிருச்சுன்னு. அந்த சைடு ஃபுல்லாகவே அணைச்சிருச்சு. இந்த ஒசைடு கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கோயிலில் இன்னொன்று சொல்லப்படுது, புதையல் தேடி இருக்காங்க அப்படின்ட்டு. அதனால தான் கருவறை தோண்டப்பட்டதும் சில பேர் சொல்கிறாங்க. எல்லா கோயிலுமே கருவறைக்கு அடியில் புதையல் இருக்குமான்னு கேட்டால் கருவறைக்கு அடியில் இல்லை, கருவறைக்கு மேலே தான் இருக்கும். அதுதான் அந்த சாமி. அந்த சாமியே ஒரு புதையல் தாங்க. அது போல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கோயில் இப்படி அழிஞ்சிருக்குமான்னு கேட்டால் இது போல் அழிஞ்சிருக்காதுங்க. நீங்கள் பார்க்கல, அதனால இந்த கோவில் இப்போ அழியப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட மண் மூடுனாலும் இந்த கோவில் அழிகலை, இந்த மனிதர்களாலையும் இந்த கோயில் அழிஞ்சிருச்சு. எவ்வளோ பேர் உள்ள பொக்கிஷத்தை தேடுறீங்க. இந்த கோயிலே நமக்கு பொக்கிஷம்னு எத்தனை பேருக்குங்க தெரிய போகுது. இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த மதில் சுவர், இந்த கோயில் அவ்வளோ பெருசாக இருந்துருக்குங்க. அதோட மதில் சுவர் இந்த காட்டுற பார்த்தீங்களா, செடி அந்த முள் ஃபுல்லாகவே அந்த மதில் சுவரில் போட்டு அந்த கம்பி மேலே வேலி போட்டால் என்ன ஆகும்? அந்த போல காய்ச்சல். இது கிட்டவே போக முடியல, எல்லாமே முள். நான் உள்ளே போய் என் கை காலெல்லாம் அந்த இடத்துல போய் நிறைய கிழிச்சு கிடக்கு. தயவு செய்து இந்த கோயிலுக்கு யாரும் வராதீங்கன்னு நான் சொல்லுவேன். மயில் கூட கத்துதுங்க, வராதீங்கன்னு சொல்கிறப்ப அந்த மயிலும் சேர்ந்து கத்துது. மனசு கேட்க மாட்டேங்க. இந்த மாதிரி பழமையான கோயில்களே பழமையான விஷயங்களே பார்க்குறப்ப நின்று பார்க்க தோணுது. பார்த்து சதனம் அடைஞ்சிருந்தா ஏன்னு கேட்க தோணுது. அதை கேட்டு சில பேர் சொல்கிறத உங்ககிட்ட நான் பதிவிடவும் தோணுது. இதை தோன்றதுனால நம்மளுக்கு என்ன அப்படின்னா, இது மாதிரி பழமையான விஷயங்களை எங்கேயாவது நம்ம அழிய விடாமல் காப்பாற்றிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையினால தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் எடுத்து போடுறேன். இன்னொன்று, இந்த கோயில் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கலாங்க. ஆனால் மனுஷங்களால் இது வந்து மண்ணால் அழிஞ்சுதான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மனிதர்களால் சுத்தமாக அழிஞ்சு போச்சுன்னு நான் சொல்லுவேன். இங்கே இருக்க பெருமாளை காப்பாற்றிட்டாங்க, ஆனால் அந்த பெருமாளோட இருக்க கோயில் அவரோட வீட்டை காப்பாற்ற முடியலன்னு தான் நான் சொல்கிறேன். எனக்கு இங்கே உள்ள கோயிலை ஒரு சைடு வச்சாலும் இங்கே ஆவடை இல்லாமல் இந்த ருத்ரபானம் மட்டும் தனியாக விட்டுட்டு போக ஒரு மனசே இல்லை. அப்படியே படுத்து அந்த தூணாவே கலக்கிற மாதிரி இருக்க. கிட்ட போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அது ஒரு ருத்ரபானம்ன்ட்டு. அவ்வளோ கனங்க. பார்க்க தான் சின்னதாக இருக்க மாதிரி இருக்காரு. கனம் அவ்வளோ கனம்.
ஃபுல்லா மண்ணு. எந்த அளவு பண்ணனா? டேய், எப்படா வந்த? எப்படி வந்த? உன்னதான் வர வேணும் தம்பி. வாடா, ஒரு நிமிஷம் கிட்ட வாடா. இந்த தம்பியோட அம்மாட்ட தான் அங்கே வழி கேட்டேன், வழி எப்படி போகிறது அப்படின்ட்டு. என்ன கோயில் சொன்ன அந்த கோயில் பேரு? ஆஞ்சிதரன் அவன் கோயில்னு சொன்னாங்க. சொன்னோன்னா அவங்க அம்மா வந்து கேட்ட காட்டி விடன்னு ரொம்ப ஆர்வமாக வந்த அந்த பையன் அவங்க அம்மா பிடிச்ச உட்கார வச்சுட்டாங்க. எப்படா வந்த? நான் வழி காட்ட. நீ என்ன அந்த காட்டுக்குள்ள வராதா தம்பி? ரொம்ப காடா இருக்கு பாத்தீங்களா? உள்ள வந்து சும்மாலாம் ஆடாத. ஏன்னா பாம்பு இருக்கு பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லல, நிஜமாவே இருக்கு. ஆளுங்க பெரிய ஆளுங்களோட வா, சுத்தம் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஊர் ஆளுங்களை சேர்த்து சுத்தம் பண்ண பாரு இந்த இடத்த. சரியா? நீ சுத்தம் பண்ண நீ வந்துட்டீல. இந்த பையனே இந்த ஊரை சேர்ந்த பையன் உள்ள வந்து உட்காந்துருக்கான் பாத்தீங்களா? பயப்படாதீங்க முதல்ல. இந்த பொருள் காடு இருந்தா கண்டிப்பா பாம்பு இருக்கும் தாங்க. பாம்பு இருக்கு, நீங்க வராம இருக்க கூடாது. இந்த பையனை பார்த்தாது நீங்க வாங்க. இந்த கோயிலுக்கு வரப்போவ இருங்க, கொஞ்சம் விளக்காது போட்டு. இது என்ன சிவன் தெரியுதாண்டி? இது வந்து சிவன். சரியா? உள்ள பெருமாள் எடுத்தாங்க விநாயகர் சிலையில வச்சிருக்காங்க, விநாயகர் கோயில்ல. அது மாதிரி இவரே சிவன். இவருக்கும் பூஜை நடக்கணும். அவனை அப்படியே விட்டுட்டாங்க. தொட்டு கும்பிட்டுக்க. பயப்படாதா, நான் கூட்டு போறவங்க. ஆமா, நானே தான் வந்துட்டேன்ங்கிறியா? தனியா வராதா தம்பி, அம்மாவோட வரணும், இல்ல வீட்டுல யாராவது பெரியவங்களோட கூட்டிட்டு வரணும். சரியா? இவ்வளவு சிலை இருக்கு. ஆனா இங்கிருந்து பாக்குறப்ப திருப்பி கோபுரம் மறந்துச்சு பார்த்தீங்களா? கொஞ்சம் நான் வந்து கட்டுறேன். கோபுரம் அங்க இருக்கு, சாமி இங்க இருக்காரு. நான் இந்த கோயிலை பதிவிடுறது மூலியமா என்னோட மன திருப்திக்கு மட்டும் இல்ல, இது போல ஒரு கோயில் அழிஞ்சு கிடக்கு. கிட்டத்தட்ட 90% காலி ஆயிடுச்சுங்க. பிண்டமான சிலை ஒரு சைடும் இருக்கு. பிண்டமாகாத சிலை நான் இப்ப நிமித்தி வச்சிருக்கேன். அவரை படுத்திருந்த பார்க்க மனசு கேட்கல. இது ஒரு கவர்மெண்ட் கோயிலா கூட இருக்கலாம். இங்கே நம்ம எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அதுலேருந்து நிமித்தி நான் வச்சிருக்கேன். இப்படி ஒரு கோயில் நம்ம தொட்டி மாத்தூர்ல இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இப்படி ஒரு காணொலி முத தடவையா முழு காணொலியா போடுறேன். ஏன்னா இதை ஒரு சாட்சா எடுத்து போட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் இவ்வளவு பெரிய தகவல் இந்த கோயில இருக்குன்றதுக்காக உங்களுக்கு காட்டுனேன். பிடிச்சிருந்தா அந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. நன்றி.